ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த கேக் ஆர்டரும் இப்போ இல்லை. ஸோ நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் என்னென்னா, எப்படியும் நமக்கு சாக்லேட் தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு டார்க் சாக்லேட்டும் அப்புறம் மில்க் சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு, அதெல்லாம் நமக்கு அந்த டெக்கரேஷனுக்கு தேவைப்படும்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம சும்மா இருக்கிற டைமில் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா, நமக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இதெல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டர் பேப்பர் எல்லாமே ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. ஸோ பட்டர் பேப்பர்லாம் எடுத்து எல்லா டின்னும் எடுத்து ட்ரேவை எடுத்து அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க. நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துச்சுன்னா ஆர்டர் கண்டினியூவாக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியுமே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம மனசை தளர விடவே கூடாது. நமக்கு அதுக்கு உண்டான நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றத யோசித்து நமக்கு அந்த இருக்கிற கேப்பில் நம்ம இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணுறத யோசிக்கணுமே தவிர, நமக்கு வரலையே இல்லையேன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.